நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிடுமா, குழம்பு இல்லாம சாப்பிட முடியாது. சந்தியா, ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உன்னோட மனசு இப்ப ரொம்ப பாரமா இருக்கு. அதனால உன்னால சாப்பிடக்கூட முடியல. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், கேட்டுக்க. சூர்யா முன்ன இருந்ததை விட இப்ப கொஞ்சம் மாறிட்டான்னு தோணுது. சொல்லப்போனா மாறிட்டு வர்றான். ஆனா அவன் இப்படி கிடையாதம்மா. சந்தியா, உங்க 2 பேருக்கு நடுவுல கடந்த கொஞ்ச நாளா ஏதாவது சண்டை நடந்ததா? சொல்ல போனா இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட உன் மாமியார் தான் பேசணும். ஆனா சூர்யா ஏன் இப்படி எல்லாம், அது ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஏதோ ஒரு விஷயத்தினால அவன் மனசு காயப்பட்டிருக்குன்னு என் மனசுக்கு தோணுதம்மா. அதனாலதான் என் புள்ள இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா அவன் இப்படி எல்லாம் செய்யவே மாட்டான். இப்போ உன்னால மட்டும்தான் அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சுக்க முடியும். அவனுக்குள்ள என்ன வேதனை இருக்குன்னு பாரு. அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு கேளு. சந்தியா, என் புள்ள சூர்யா இப்படி எல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு அவனை நம்பு. முதல்ல நீ சாப்பிடுமா. எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு ராத்திரி நான் கோமா பேசினதுனால தான் இவர் இப்படிலாம் செய்யறாரு. நான் பேசின வார்த்தைகளால அவரோட மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு. என்னங்க, உங்களோட குர்தாவை நான் வெளியே எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் மெத்தையும் போட்டிருக்கேன். நீங்க மெத்தையில படுத்துக்கங்க, நான் தரையில படுத்துக்கிறேன். வேண்டாங்க, நானே கீழே படுத்துக்கிறேன்.
என்ன பண்ணுறீங்க? இந்த வேலை அப்புறம் வச்சுக்கோங்க, நான் தூங்கணும். என்னங்க நீங்க உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றீங்க, எனக்கு தூக்கமே வரல. இப்போ நான் என்ன செய்யறது? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. போர் அடிச்சா புக் எடுத்து படிங்க. இந்த வேலைலாம் பண்ண வேண்டாம். புக்கா? சரிங்க, நான் ஏதாவது படிக்கிறேன். ஆனா எனக்கு சத்தமா படிச்சுதாங்க பழக்கம். நான் ஒரு அரை மணி நேரம் கத்தி படிச்சேன்னு வைங்க, உங்க தூக்கம் அந்த ஊரை விட்டே போயிடும். என்னங்க இது பாருங்க, உங்களால தூங்க முடியல, எனக்கு என்னன்னா தூக்கமே வரல. அதனால ஒண்ணு பண்ணலாமா? இன்னைக்கு பேப்பர்ல புதிர் வந்திருக்கு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால முடியல. அந்த பதில கண்டுபிடிக்க நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? எங்க தேடினாலும் நான் வெளியே கிடைக்க மாட்டேன். எப்போ நான் உங்களுக்குள்ளேயே தான் இருப்பேன். வேணும்னு நினைச்சா நான் பறந்தும் போயிடுவேன். ஒருவேளை என்னை யாரும் பிடிக்கலன்னா நான் தலையில ஏறி நாட்டியமும் ஆடுவேன். என்னங்க பதில் சொல்லுங்களேன். இந்த புதிரோட விட என்ன? இது நமக்குள்ளேயே இருக்குமா? வேணும்னா இதை நம்ம அடக்கியும் வைக்கலாமா? ஒருவேளை இது நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா இது நம்ம தலையில ஏறியும் உட்காந்துக்குமா? என்னங்க நல்லா யோசிச்சு சரியான பதிலா சொல்லுங்க. நீங்க பாருங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசி 2 பேரோட தூக்கத்தையும் கெடுக்க வேண்டாம். இந்த மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரியாது. நான் ஸ்வீட் கடைக்காரங்க. ஒண்ணு போய் தூங்குங்க, இல்லை என்ன தூங்க விடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு உங்களுக்கு? சந்தியா, எங்க அடிபடிச்சு காட்டுங்க. கால் காட்டுங்க. இல்ல வேண்டாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால காட்ட முடியாது. நீங்க எதுவுமே சொல்லணும் எனக்கு எப்படிங்க தெரியும்? காட்டுங்க. நீங்க சொன்னது சரிதாங்க. வெளிப்படையா சொல்லலன்னா பிரச்சனை எங்கன்னு எப்படி தெரியும்? அடி எங்க பட்டிருக்கு, அது பெரிய அடியா இல்லையான்னு பார்த்தா தானுங்க நமக்கு தெரியும். என்னங்க, அடிப்பட்டது எனக்கு இல்ல, உங்களுக்கு தானே.
என்கிட்ட சொல்லுங்க, இந்த அடி எப்படிங்க பட்டது? நான் என்ன சொன்னேன்? இல்ல இல்ல, நான் என்ன தப்பு பண்ண? ஏன் நீங்க எந்த அளவுக்கு வேதனைப்படுறீங்க? ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசாம இருக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல? பேசாம இருந்தா உறவுகளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரிவு ஏற்படுத்துங்க. நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்த இப்ப நீங்களே கடைபிடிக்காம இருக்கீங்களே, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்க, ஒருவேளை அன்னைக்கு நான் பேசினதை நினைச்சு நீங்க கோவமா இருக்கீங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேங்க. ஒருவேளை வேற ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஏத்துக்கவும் நான் தயார். ஆனா இப்படி பேசாம இருந்து தயவு செஞ்சு எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. எனக்கு நான் பண்ண தப்புக்காத மன்னிப்பு கேட்க வாய்ப்பு கொடுங்க. இப்பவாது சொல்லுங்க, பேசாம இருக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சூர்யா. சந்தியா, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்னங்க நீங்க இப்போ என்னாச்சு சந்தியா? என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என்ன கீழே இறக்கி விடுங்க. என்னங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கி விடுங்க. ஐயோ என்னங்க என்னது? என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கி விடுங்க. அட கடவுளே, இந்த வீட்ல என்ன நடக்குது? அக்கா என்னடானா இப்படி பிரச்சனை பண்றாங்க, ஆனா பெரியவரு அவங்கள தூக்கிக்கிட்டு போறாங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் எனக்கு இதை பார்க்கவே வெக்கமா இருக்கு. நடு வீட்டுல இப்படியா நடந்துப்பாங்க?
திடீர்னு இவருக்கு என்னாச்சு? சந்தியா, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்னங்க, நேத்து ராத்திரி நீங்க தூங்கிட்டீங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து ராத்திரி என்ன பார்த்தேன் தெரியுமா? என்ன? பெரியவரு அக்காவை தூக்கிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போனதை நான் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு புரியுதா பெரியவர் ஏன் இவ்ளோ கோவமா இருந்தாருன்னு? இந்த வீட்ல பெரிய பெரிய விஷயம் நடந்துருச்சுல, மனசளவுல பாசம் அது இதுன்னாங்க. வெறும் பேச்சால என்னங்க பிரயோஜனம்? இப்ப பெரியவரு அக்கா விஷயத்துல கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? பெரியவர் இது வரைக்கும் பொறுமையா பாத்துட்டு இருந்தாரு. அவரும் எல்லாரும் மாதிரியும் அக்கா இந்த 15 நாள் பரீட்சையில பாஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு பாத்துருப்பாரு. இப்படி ஒருத்தவங்களோட வாழ்க்கை அழிக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனா பெரியவர் உண்மையில ரொம்ப நல்லவர். ஆமாங்க, ஆனா அவரும் சாதாரண மனுஷன் தானங்க. ஒரு மனுஷனா ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைலாம் அவருக்கு கிடைக்கணும் இல்லையா? அவங்க பொண்டாட்டியா இந்த வீட்ல இருக்காங்க, அப்போ அவங்க புருஷன் பொண்டாட்டியா இருக்கணுமா இல்லையா? இப்ப அக்கா இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க போறது இல்ல. அப்ப பெரியவருக்கு கோவம் வர்றது சகஜம் தானே? என்ன சரிதானங்க? நீ சொல்றதும் சரிதான்.